இன்றைய தேர்தல் நாளிலும் கூட உளவு மக்கள் ஊர் கூடி சித்திரத்தேரை இலவசமாக நன்கொடையாக வழங்கியவர்கள் நாங்கள். கோயிலுக்கு தேர் வந்தது ஒரு அதிசயம் தான். நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்களா? பக்கத்து வேலி தான். 14 நாதஸ்வரம், 14 தவில் வித்துவார்கள். வெளிநாட்டு அடியார்கள், இந்த அடியார்கள் எல்லாம் பங்களிப்புல ஜியா டியூப் மற்றும் அதுபோல நீங்களும் கனடா மண்ணில் கூட அங்கிருக்கின்ற சிறப்பான புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அங்கு பணங்களை வீணாக செலவழிக்காமல். யாழ்ப்பாணம் அரியாலையில் இருக்கிற வைரவர் கோயில்ல தேர் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைய தேர்தல் நாளிலும் கூட உளவு மக்கள் ஊர் கூடி தேர் இழுக்கிற காட்சி பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்குது. ஞான வைரவர் சித்திர தேரில் அமர்ந்து வர திருவீதி உலா ஆரம்பிக்கப்படுது. பக்தர்கள் தேரினை இழுத்து செல்ல ஈழத்தில் புகழ்பூத்த தவில் நாதஸ்வர வித்வான்களுடைய இசை முழக்கம் கேட்பவர்களுக்கு இனிமையான ஓசையை கொடுத்து கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம், ஜியா டியூப் மற்றும் இனிய யாழ்ப்பாணம் 2 யூடியூப் தளங்கள் இந்த அரியாலை ஸ்ரீ ஞானவைரவர் இந்த வளாகத்தில் இப்பொழுது இருக்கின்றார்கள். இன்று ஒரு சிறப்பான நாள், அதாவது 10ஆம் நாள் அலங்கார திருவிழா, அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் திருக்கோவில். இந்த அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் திருக்கோவில் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஞான வைரவர் ஆலயங்களில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாகும். பழமை வாய்ந்தது என்று கூறுகின்ற பொழுது பல விளையாட்டு வீரர்கள் பிறந்த மண் தான் அரியாலை மண். குறிப்பாக அண்மையில் மரணித்த இரும்பு சண்முகலிங்கம் அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள்தான் முதலாக பரியோவான் கல்லூரி மற்றும் சென்ட்ரல் காலேஜ் அந்த மிகப்பெரிய துடுப்பாட்ட போட்டிகள் நடைபெறுகின்ற காலங்களில் எல்லாம் பல மாணவர்களுக்கு கிரிக்கெட்டை பழக்கி உருவாக்கிய மண். அவர்கள் கூட தான் வெளியே செல்லுகின்ற பொழுது, ஏதாவது விளையாட்டு போட்டி அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த சிறிய ஞானவைரவர் ஆலயமாக இருந்த அந்த சூலத்தை வழிபட்டு சென்று பல விடயங்களை எல்லாம் அவர்கள் இலகுவாக வென்றதாக பல கதைகள் உண்டு. அந்த வகையில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த கல்வி, அந்த கல்வி கூட இந்த பல மாணவர்களை எல்லாம் இங்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த அரியாலை ஸ்ரீ ஞானவைரவர் இந்த சூலமானது தானாக தோன்றிய சூலம் என்று ஒரு கதை உண்டு. அதாவது இங்கு இருந்த ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு குடும்பத்தினர் எங்கே சென்ற பொழுது அவர்களுடைய அந்த பையில் இந்த வைரவர் சூலம் வந்ததாகவும், அந்த வைரவர் சூலத்தை அவர்கள் இதில் குத்தி அதில் வழிபாடுகளை ஆரம்பித்ததாகவும் ஒரு புராண கதைகள் உண்டு. அதுபோல இந்த ஆலயத்தை சுற்றி மிகப்பெரிய புகழ்பூத்த அந்தண பெரியார்கள், குறிப்பாக பாலசுப்ரமணியம் குருக்கள், லண்டனில் இருக்கின்ற வசந்தன் குருக்கள், அதுபோல மகாலிங்கம் குருக்கள், பேச்சியம்மன் அம்மன் கோயில் குருக்கள், அதுபோல சாண்டோ மாஸ்டர், அதாவது மிகப்பெரிய அதிபராக இருந்தவர், விளையாட்டு பல வீரர்களுக்கெல்லாம் விளையாட்டு ஒரு தலைவராக இருந்து பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கியவர்கள், மாணவர்கள் உருவாக்கியவர். அந்த வகையில் இந்த ஆலயத்துடன் தொடர்புடைய மிகப்பெரிய அந்தண பெருந்தகைகள், பெரியோர்கள் எல்லோரும் வாழ்ந்த ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. ஆகவே இது சிறிய ஒரு வைரவர் சூலம் வைத்த ஆலயமாக இருந்து இன்றும் மிகப்பெரிய ஒரு கால வைரவர் ஆலயமாக மூலஸ்தானத்தை நீங்கள் பார்த்தால் அங்கு சூலமும் இருக்கும், அதுபோல கால வைரவரும் இருக்கும். ஆகவே அந்த அளவுக்கு விஸ்தீரணம் கண்டு இன்று அலங்கார திருவிழா உற்சவங்கள், அதுபோல இந்த தெருவீதியில் வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு பிளாக் கூட இந்த ஆலயத்தில் உண்டு. இதைவிட இவற்றுக்கு மேலாக பொங்கல்கள், ஆணிகுத்திர பொங்கல், அதுபோல வைகாசி விசாக பொங்கல், இவ்வாறு பல மக்களும் பல வகையான பொங்கல் வழிபாடுகளையும் இங்கே செய்வார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த ஆலயம் ஒரு புனிதத்துவம் வாய்ந்த, பழமை வாய்ந்த, எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு ஞான வைரவர் ஆலயமாக திகழ்கின்றது. இந்த சித்திர தேரை பற்றி தேரை பற்றி கூற வேண்டுமாக இருந்தால், என்னுடைய பெயர் தர்மலிங்கம் இலங்கேஸ்வரன். நான் அரியாலையில் பிறந்தேன்.
எங்களுக்கு 2 ஆலயங்கள் இங்கு உண்டு. ஒன்று அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம், அதனுடன் இருக்கின்ற சிவன் ஆலயம், அதுபோல இந்த அரியாலை ஞானவர் ஆலயம். இந்த 2 ஆலயங்களுக்கும் சித்திரத்தேரை இலவசமாக நன்கொடையாக வழங்கியவர்கள் நாங்கள். அதாவது 2 தேர்களை இந்த அரியாலை மண்ணில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒன்று அரியாலை ஸ்ரீ சித்திவிநாயகர் தேவஸ்தானம் சிவன் கோவில், அது பங்குனி உத்தரத்தை மையமாக வைத்து அந்த சிவன் தேர் திருவிழா நடைபெறும். இங்கு சித்திரை உத்தரம், அதாவது இன்று சித்திரை உத்தரம். ஆகவே 2 சித்திரை தேர் திருவிழாவையும் நான் பொறுப்பேற்று முழு நிதி பொறுப்பிலும் இன்றெல்லாம் 14 நாதஸ்வரம், 14 தவில் வித்துவான்கள் எல்லோரையும் எனது பணச்செலவிலேயே நான் வரவழைத்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் கனடாவில் இருந்து 1 மாத காலமாக முதல் வந்தவுடன் அந்த அரியாலை ஸ்ரீ சித்திவிநாயகர் தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திர சித்திரத்தேரை முடித்தேன். 1 மாத இடைவெளியின் பின்னர் இன்று இந்த சித்திரத்தேரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தேரையும் நான் கடந்த வருடம் தான் நாங்கள் புதுசாக கொடுத்து அது வெள்ளோட்டம் கண்டது. அந்த வகையில் 2 சித்திரத்தேர்களை தர்மலிங்கம் எனது தகப்பனார் குடும்பத்தின் சார்பாக கொடுத்ததை விட்டு மிகவும் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை போல வெளிநாட்டில் இருந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பக்தர்கள் வந்திருக்கிறார்களா? நிறைய பேர், பல பக்தர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் என்னென்று சொன்னால் பலர் புலம்பெயர்ந்து வாழ்ந்ததுடன் எங்கள் மண்ணை மறக்கின்றார்கள். அதுதான் எங்களுக்குரிய கவலை. இங்கு மக்கள் படுகின்ற அவலங்கள், அதாவது நான் பார்க்கின்றேன் ஒரு நாளைக்கு குறைந்தது $5,000 ஒரு நபருக்கு இங்கு வாழ தேவை. அப்ப அவற்றையெல்லாம் மக்கள் உழைக்கின்றார்களா என்றால் இல்லை. அவை மக்கள் படுகின்ற அந்த இன்னல்கள், துன்பங்கள் போன்றவற்றிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அங்கு பணங்களை வீணாக செலவழிக்காமல் களியாட்டங்கள் மற்றும் வேறு பல வகையான வழிகளில் பணங்களை செலவழிக்கின்றார்கள். அந்த பணங்களை எல்லாம் இங்கே தாயக மண்ணில் கொண்டு முதலீடுகள் மற்றும் இங்குள்ள மக்களுக்கு உதவ வேண்டும். அதுபோல உங்கள் போன்ற சிறு வியாபாரங்களை செய்கின்ற தொழிலாளர்களை நாங்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். அதுபோல நீங்களும் கனடா மண்ணில் கூட அங்கிருக்கின்ற சிறப்பான பனி விழுகின்ற பதிவுகள், அதுபோல சிறப்பான அதாவது குளிர்காலங்கள் தவிர்ந்த காலங்களில் எல்லாம் எங்களுக்கு நல்ல சிறப்பான காலநிலை இருக்கும். ஏராளமான இந்து ஆலயங்கள் உண்டு. கனடாவில் 365 ஆலயங்கள் உண்டு. அதில் பஞ்சரத பவனி வருகின்ற ஆலயங்கள் உண்டு. அதுபோல பல சித்திரத்தேர்கள் வருகின்ற மிகப்பெரிய ஆலயங்கள் கனடா ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அதுபோல கனடா கந்தசுவாமி ஆலயம், அதுபோல டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயம், இவ்வாறு பல ஆலயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அங்கெல்லாம் தமிழ் அழியாமல், தமிழ் சைவ சமயத்தையும் அழியாமல் தான் நாங்கள் தமிழையும் சைவ சமயத்தையும் இணைத்து பயணிக்கின்ற பாதையில் அங்கு தமிழ் மக்கள் எவ்வாறு, அதாவது இங்கு எவ்வாறு பெண்கள் எல்லாம் சேலை கட்டி அணிந்து மாலை அணிந்து வருகின்றார்களோ, இதற்கு இன்னும் மேலாக அங்கு எல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு அந்த கலாச்சாரத்தை சீரழியாமல் பாதுகாத்து அங்கு தமிழையும் சைவ சமயத்தையும் வளர்க்கின்ற பணியில் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இப்பொழுது பரவலாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜெர்மனி, லண்டன், அதுபோல அடுக்கிக் கொண்டே போகலாம். பல நாடுகளில் எல்லாம் அந்த சிறப்பான விழாக்கள் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது.
தேர் வந்தது வந்து ஒரு அதிசயம் தான். என்னன்னா இது வந்து இன்னொரு கோயிலுக்கு கட்டப்பட்ட தேர், அதாவது அரியால சுத்தி விநாயகர் கோயிலுக்கு. அது ஒரு இதால திருவா இந்த கோயிலுக்கு வந்தது போன வருஷம் திருவிழாக்கு பிறகு. அப்ப வைரவற்ற அருள்தான் அருள்தான் இன்னைக்கு இந்த அளவு முன்னுக்கு நிக்கிறது. மக்கள் இந்த தங்களுக்கு வைரவற்ற அருள் ஏரியா அந்த ஏரியா மக்கள் இந்த ஒத்துழைப்பு. ஆரம்பத்துல சரியான ஒரு சின்ன கோயிலா இருந்தது. இப்படி ஒரு வளர்ச்சியை தந்தது காரணம் தலைவரா இருந்தது, செயலாளராக இருந்தது. நிர்வாகத்தின் கட்டித்தரத்துல பங்களிப்பும் மக்களோட ஒத்துழைப்பும் தான் வந்தது. நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்களா? எல்லாம் கிட்ட பக்கத்து வேலிதான். உங்களோட அம்மா அப்பா காலத்துல இருந்து ஆரம்ப கட்டவா. ஆனா வெளிநாட்டு மக்களின் ஆதரவு தான். ஆதரவு கூட இந்த கோயிலுக்கு என்னன்னு சொன்னா அந்த கோபுரம் கட்டினாலும் சரி, ஒரு தேர்முறை என்னன்னாலும் ஒரு தேர்முறை அதை செய்யறது தனித்தனி சாமி எடுத்து செய்யலாம். இளைஞர்களின் ஆதரவு கூட இளைஞர் சங்கத்தின் வந்த ஆதரவு வந்து நல்ல முறையில நடக்கும். அது அவ்வளவு இளைஞரை பற்றி தான் சொல்றேன். இளைஞர் எதிர்ப்பு தெரிஞ்சா ஒன்று முன்னோராது. குறிப்பா எல்லாம் வைரவற்ற அருள் வைரவற்ற அருள். ஆனா ஆரம்பிக்கா மொத்தத்துல இந்த ஊரே வந்து இந்த ஆலயத்துக்குரிய ஊரே வந்து பங்களிப்பு விரும்பி விரும்பி எல்லாரும் ஒத்துழைச்சு வேற விடமா வைரவ அதை வந்து அதைதான் ஆரம்ப கோயில் நிர்வாகம். அதே நல்ல முன்னேற்றம். அதையால படிப்படிப்படியா வந்து இப்ப இளைஞர்கள் வெளிநாட்டு அடியார்கள் இந்த அடியார்கள் எல்லாம் பங்களிப்புல அதுவும் அந்த வைரவர் ஆலயத்துக்கு இப்படி ஒரு பிரமாண்டமான கோபுர தளம் இருக்கிறதுன்றது இலங்கையில ஒரே ஒரு இடத்துல யாழ்ப்பாணத்துல கையில இருக்கு பேர் இருக்கு. நாங்க கேட்டேன், நாங்கள் கொடுக்கல தங்கையா வைரது பேர் இருக்கு. அப்ப அதை சொன்னது இந்த இடத்துல அதே மாதிரி 2வது பேர் எங்கடதான் நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல 2வது உங்களை இலங்கையில 2வது இடமும் இல்லை. அதான்